பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் அந்த கெட்டப் போட்டு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. நாட் இந்த கெட்டப், நான் இப்ப போற கெட்டப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது நீங்க மேபி ஓஜி லைக் சென்னை வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடிய ஆள்னா இந்த கெட்டப்பை நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த கெட்டப்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு நான் அந்த கெட்டப்பை போற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏன்னா அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க. அண்ட் அந்த கெட்டப் வந்து எஸ், துண்டு இஸ் பேக். துண்ட போற வச்சுட்டானுங்க. என்ன பண்றது, எல்லாம் அப்படித்தான். மேபி நான் இந்த கெட்டப்பை போட்டு எல்லா வீடியோஸும் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஆமா, மேபி ஒரு டீசென்ட் வின்னிங் ரன் இல்ல ஒரு நல்ல வின்னிங் ரன் போனாங்க, ஒரு டீசென்டா ஒரு ஏதாச்சும் ஒரு கப்பு ஜெயிக்க போற மாதிரி இருந்தாங்கன்னா மேபி நான் துண்டு எடுப்பேனோ என்னவோ தெரியல. தே ஷுட் மேக் மீ டேக் அவுட் மை துண்டு. அந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன் நானு. ஸோ இனிமே ஃபியூச்சர் வீடியோஸ்ல until something extraordinary happens, இதான் என்னுடைய கெட்டப் செல்சி வீடியோஸ்க்கு பழகிக்கோங்க. அட்லாண்டா 2 செல்சி 1. லீட்ஸ் த மைராட்டா ஆடணும், போர்ன்மட் அதை வரை கேவலமா ஆடணும். சரி ஓகே, சாம்பியன்ஸ் லீக், அட்லாண்டாவே ஒரு டிஃப்ரெண்ட் வைப், டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர், கொஞ்சமாச்சு கேம்ல டிஃபரன்ஸ் காமிப்போம்னு பார்த்தா அதாவது ஒரு வாட்டி நீங்க யோசிப்பீங்களே, சரி ஓகே இந்த டீம் பெட்டரா வரும், சரி இந்த டீம் பெட்டரா வரும். நீங்க எவ்வளோ கேவலமா உங்க டீம் நிலைமை இருந்தாலும் ஆஸ் அ ஃபேனா ஒரு டீம் பார்க்க ரசிகனா உங்களுக்கு வந்து இந்த டீம் எப்படியோ ஒரு நாள் நல்லா ஆடி தேரும், ஒரு நல்லா ஆடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம வச்சுட்டே இருப்போம், என்னதான் கேவலமா இருந்தாலும். அதான் ஒரு ஃபேனோட ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். லைக் எதை பேஸ் பண்ணியும் கிடையாது, சும்மா ஒரு ஹோப், மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன், அந்த மாதிரி தான். அண்ட் வந்து அதுக்கும் மேல ஆக்கி விட்டா நம்ம தலைவர் என்சோ மரஸ்கா. அதாவது இந்த ஆளுக்கு வந்து மண்டேல முடியல, மூளையும் இல்லைன்னு எனக்கு தெரியல, டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான கேம், அந்த மாதிரியான சப்ஸ்டிடியூஷன்ஸ் இது எனக்கு ஒண்ணு புரியல. லைக் இந்த ஆள் வந்து ட்ரைனிங் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியணும் சத்தியமா. ஏன்னா கேம்ல பாக்கச்சு ஃபார்வர்ட் போறதுக்கு நம்ம என்ன ட்ரை பண்றோம், வாட் இஸ் அவர் பேட்டர்ன் ஆஃப் பிளே, நம்ம என்ன ட்ரை பண்றோம், பால் ப்ரோக்ரஷன் பண்ண ஏதாவது ஐடியா இருக்கா, இல்ல ஜஸ்ட் ஓகே போற போக்குல நம்ம பாட்டுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருக்கான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆர் ஐடியா இருந்து பிளேயர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்காங்களான்னு இன்னொன்னு, யூ கேன் சே போத் ஆஃப் தெம். ஏன்னா சில வாட்டியெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் பிளே பண்ணச்சு எனக்கு என்னமோ எனக்கு வந்து ஒரு உண்மையிலே ஏதாவது பிளான் இருக்கா, இல்ல சும்மா லைக் சும்மா நீ போயிட்டு ஏதாவது பாத்துக்கோ அந்த மாதிரி விட்றிய பிளேயர்ஸ் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி லைக் நான் 2 பேரை பத்தி பேசியானோம் அட்டாக்ல, அவங்கள பத்தி நான் அப்புறமா வரேன் நானு. லைனப் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் லைனப் தான். சாலபா ஸ்டார்டிங், ஆச்சமாங் ஃபைனலி ஸ்டார்டிங் அ கேம், ரீஸ் ஜேம்ஸ் இன் மிட்ஃபீல்ட், என்சோ, கைசேடோ, அப்புறம் முன்னாடி வந்து நெட்டோ, ஜோ பெட்ரோ எக்ஸெட்ரா. பாமன் வந்து ஆறவே இல்லை, ஃபுல்லா ஆப்சன்ட். ஹோப்பிங் இட்ஸ் நத்திங் சீரியஸ். பட் சரி கேம் ஆரம்பிச்சோம், வழக்கம் போல ஸ்லோ ஆரம்பிச்சோம். தே குட் ஹவ் ஸ்கோர்ட். லுக்மன் செம்ம கேம் இன்னைக்கு. வந்து ஹீ குட் ஹவ் ஸ்கோர் த ஃபர்ஸ்ட் கோல், பட் அடிக்கல, நல்லா சேவ் சான்செஸ்ட். அதுக்கப்புறமா சரி ஓகே, நான் இந்த மாதிரி சொன்னேன், ஓகே 10-15 மினிட்ஸ் வந்து எப்படியோ கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து கேம் கண்ட்ரோல் எடுப்போம் நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஏதோ கண்ட்ரோல் எடுத்தோம் லைட்டா. ஒரு நல்ல கோலு, ஷார்ட் கார்னர் ட்ரை பண்றோம், என்சோ பொடிச்சிட்டு ஜேம்ஸ் உள்ள கிராஸ் பண்ண, ஜோ பெட்ரோ வந்து உள்ள தட்டி விடுறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைடா கொடுக்கப்பட்டுச்சு. தென் VAR overturned it, gave it as a goal. You're like okay 1-0 up போயிட்டோம், நம்ம கொஞ்சம் இங்க கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து கொஞ்சம் டீசெண்டா ஆடுவோமே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு
ஓகே வி வேரன் பேட், நம்ம நல்லாலாம் இல்ல, பட் ஓகே ஓரளவுக்கு டீசெண்டா கண்ட்ரோல் வச்சிருந்தோம். எஸ் தே ஹேட் சான்சஸ் அந்த கான்ட்ராக்ட், நம்மளும் வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் சான்சஸ் கிரியேட் பண்ணோம் வித் லைக்ஸ் ஆஃப் நெட்டோ ஒரு பக்கம் அண்ட் கிட்டன்ஸ் இன்னொரு பக்கம். நம்ம we were trying to do something and சரி ஓகே ஹாஃப் டைம்ல 1-0 போனோம். it was not bad. 1-0 is okay, நம்ம லீட்ல இருந்தோம். சரி ஓகே செகண்ட் ஹாஃப் ஒன்னும் பெட்டரா பண்ணுவோம்னு பார்த்தா obviously he had to take Chalobah offside. Chalobah வந்து ஆல்ரெடி yellow card வாங்கிட்டா. சோ அதனால டிஃபென்ஸ் சப்ஸ்டிடியூஷன் வெஸ்டி ஃபஃபானா உள்ள வந்தா. ஃபஃபானா ஹோப்ஃபுல்லி he is not serious, ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டேக்கிள்ல வந்து பூட் வந்து கண்ணில் பட்டுச்சு. so he had to go out unfortunately. so hopefully எதுவுமே சீரியஸா இல்ல and he can come back to our next game on Saturday against Everton. and வந்து அப்படியே we got worse. they were attacking on us. நம்ம எந்த ஒரு கேம் பிளேயும் இல்ல, எந்த ஒரு தாட் ப்ராசஸ், எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்க ஸ்கோர் பண்ணாங்க, கேம் அப்படியே வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லியாரு, அதுக்கு முன்னாடி வந்து ரீஸ் ஜேம்ஸ் ஒரு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் விடுறான். சோ ஒரு அட்டாக் ஏதோ பண்றோம் அண்ட் ரீஸ் ஜேம்ஸ் நார்மலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரீஸ் ஜேம்ஸ் வந்து ஒரு ஷாட் எடுத்தாலே ஓகே நல்ல ஷாட் இருக்கும், அட்லீஸ்ட் ஆன் டார்கெட்டாவது போகும், கீப்பர் சேவ் பண்ண வைக்கும் அந்த மாதிரின்னு. இங்க இருந்து இருக்குங்க அந்த சான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் அடிக்கணும், பிளே டிஃப்ளெக்ஷன் ஆகுது, கம்ஸ் பேக் டு ஹிம். எல்லா டைமும் இருக்கு அவனுக்கு டு செட் ஹிம்செல்ஃப் அப் அண்ட் ஹிட் இட். அடிச்சா 2-0 then ஓகே கேம் நமக்கு தானே வெளில போகுது. பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் கேம் அகைன் 2-0 போயிட்டு நம்ம கேம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஆனா போல கேம் அப்படியே அவங்க சைட் கண்ட்ரோல் போயிடுச்சு. அண்ட் அந்த 2 கோல்கான டிஃபெண்டிங் வந்து இதுக்காகவே வந்து உன் டிஃபெண்டர்ஸ்ட வந்து உன்னுடைய வேஜஸ் வந்து படிக்கணும் இந்த வீக். யூ டோன்ட் டிசர்வ் யுவர் வேஜஸ் ஃபார் தட் டைப் ஆஃப் டிஃபெண்டிங். ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து சரி கிராஸ் உள்ள வருது, ஸ்கமாக்கா உள்ள எவன் மார்க் பண்ணான்னு யாராச்சும் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். ஏன்னா ஆச்சமாவும் மார்க் பண்ணல, ஃபஃபானாவும் மார்க் பண்ணல. நோபடிஸ் மார்க்கிங் ஸ்கமாக்கா, அப்படியே ஃப்ரீயா ஹெட்டிங் பண்றான். அவன் இத்தனைக்கும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வந்து ஹெட் பண்ணிருக்கலாம், அவ்வளோ டைம் ஸ்பேஸ் இருந்துச்சு ஹெட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் அந்த 2வது கோல், அதாவது பாரி ஷீலன் குக்கர்ல 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல எந்த மடையனும் மார்க் பண்ண தோணல. லைக் வந்து பிளேட்ட பக்கத்துல போகணும்னு தோணல. 2 பேரும் அப்படியே பின்னாடி பேக்கப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு அவுட் சைட் பாக்ஸ் ஷாட் எடுக்க ஒரு இது இருக்கு, ஷாட் எடுக்கிறான். குக்கர் லெட்டர் டிஃப்ளெக்ஷன் ஆகி போகுது. சாnchez யூ குட் ஆர்கியூ சேவ் பண்ணலான்னு, பட் அந்த டிஃப்ளெக்ஷன்ல அந்த மாதிரி ஒரு ஷாட்ல சேவ் வந்துச்சு. அந்த டிஃப்ளெக்ஷன்ல அந்த மாதிரி ஸ்பீட்ல வந்துச்சுன்னா you might argue unsavable, but for me he could have still saved it because ஒரு ஹேண்ட் ஒரு பால் மேல படுதுன்னா you have to make that save, and அந்த மாதிரி சேவ் பண்ணல. and we are 2-1 down. and அதுக்கப்புறமா அந்த கீப்பர் வந்து எந்த விதமாவும் பெருசா அட்டாக் பண்ணி இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. 2 முன்னாடி கர்னாட்சோ வந்து உள்ள கட்டிங் சைட் பண்ணி ஷூட் பண்ணா ஒரு 2-3 சேவ். அப்போ ஜோ பெட்ரோ கடைசி நிமிஷத்துல வந்து he could have equalized the game. but again ரொம்ப ஒரு கேவலமான பர்ஃபார்மன்ஸ், ஒரு டிஸ்கஸ்டிங் டிஸ்கிரேஸ்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசர்வ் லாஸ் தாங்க. லைக் ஒரு கோல் கட்சே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஓசி மாதிரி தான் பார்க்கிறேன், பிகாஸ் we did not deserve anything from this game. 3 games in a row வந்து ஆடி இருக்கோம் and we have not deserved a single point out of any of these 3 games. ஏன்னா அவ்வளோ கேவலமா இருக்கும். which brings me to Enzo Maresca. எனக்கு வந்து நீ ட்ரைனிங்ல என்ன பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், பிகாஸ் I don't see any style or pattern of play with these lot. அதுக்கப்புறம் நீ வந்து போஸ்ட் மேட்ச் ஒன்று சொல்ற, எனக்கு அதான் வந்து சிரிப்பா வந்துச்சு எனக்கு. லைக் வந்து சரி போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா வருவோம். போஸ்ட் மேட்ச் வந்து லைக் போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா வருவோம். 4 சப் பண்ணிருக்க, உனக்கு ஒன்றும் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கு. எஸ்டவோ ஏன் கொண்டு வரல? ஓகே ட்ரவச்சலவ எடுக்கிற எல்லோ கார்டில் இருக்கான். ஓகே ஃபஃபானா வெளில எடுக்கிற ஐல இன்ஜுரி. ஓகே யூ மேக் கர்னாட்சோ உள்ள கொண்டு வர, எல்லாம் ஓகே ஃபைன். யூ மேட் 4 changes. You had 1 substitution left. ஏன் எஸ்டவாவை கொண்டு வரல? We need a goal. and எஸ்டவா பெஞ்ச்ல இருக்கான். மேக் இட் மேக் சென்ஸ். அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ஒன்று சொல்றான் இந்த மாதிரி we lost control after we considered. டேய் மூதேவி, ஒன்னால தானே கண்ட்ரோல் லூஸ் பண்ணோம். ஒரு மேனேஜருக்கு டாக்டிக்கலி செட் பண்ண தெரியலன்னா கண்ட்ரோல் லூஸ் ஆகதான் செய்யும். It's on you to set up the team in a way that okay concede பண்ணாலும் okay, like don't allow them to run over you. ஒரு டீசன்ட்டா ஒரு ஸ்ட்ரக்சரா இதே லைக் ஒரு டைம் எத்தனை டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களோட மொமெண்டமை கில் பண்ணு.
அந்த மாதிரி ஒரு மேனேஜரா நீ தான் டீமை செட் பண்ணும். நீ சால்ட்டா சொல்ற விலாஸ் கண்ட்ரோல்னு. அதுக்கப்புறம் சப்ப பத்தி கேக்குறாங்க, இந்த நாய் உளறிட்டு இருக்கு. எனக்கு ஒரு புரியல, நீ உனக்கு ஒரு சம் பாக்கி இருந்துச்சுனா நீ ஏன்டா எஸ்டவாவை கொண்டு வரல? we need a goal ட்ரை பண்றதுக்கு அண்ட் எஸ்டவாவை கொண்டு வர பெஞ்ச்ல உட்காந்து வச்சிருக்க நீ. இப்போ நான் வந்து ரெண்டு பேரை பத்தி பேசியானோம் நானு லைக் என்சோ பெர்னாண்டஸ் அண்ட் ஜோ பெட்ரோ எஸ் கோல் அடிச்சா. அதை தவிர நீ என்ன பண்ண கேம்ல? லைக் வந்து அந்த நாய் வந்து சிம்பிளா ஒரு 3-4 யார்ட் பாஸ் இருக்கு. இல்ல நான் வந்து ஃபேன்சி ட்ரிக்ஸ் ஃபிளிக்ஸ் பண்ணி தான் நான் பாஸ் பண்ணுவேன், சிம்பிளா பாஸ் பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ண போறல, கேம் ஆல்மோஸ்ட் அதான் பண்ணியிருந்தான் ஜோ பெட்ரோ. ஃபேன்சி ஃபிளிக்கு, ஃபேன்சி ட்ரிக்கு, டேய் சிம்பிளா 4-5 யார்ட் பாஸ்ரா, அது கூட பண்ண முடியல உன்னால. அதுக்கப்புறம் நம்ம என்சோ பெர்னாண்டஸ் அதாவது உன்கிட்ட பால் வருது, அங்க ரன்னர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பால் உடனே பாஸ் பண்ணணும். நீ 2 பிசினஸ் டேஸ் எடுத்து நீ பாஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஸ்லோ. போர்மர் கேமோட ஸ்லோ அந்த மனுஷன். ஏகப்பட்ட சான்ஸ் இருந்துச்சு ஃபார் எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு வேர் ஹி குட் ஹவ் கரெக்டான டச் இருந்தா நெட்டோ வாஸ் மேக்கிங் த ரன். ஒரு ஷார்ட் ஆன் கோலா வந்திருக்கலாம். ஆனா வெயிட் பண்ணி கடைசியில பாலே அவனை தாண்டி போயிடுச்சு. லெஃப்ட் ஆனோ சும்மா கை தூக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. வெயிட் ஆஃப் பாஸ் பத்தட்டிக். மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்ல. ரைசேர் ஏதோ ட்ரை பண்ணா, பட் தட் வாஸ் அபவுட் இட். ரீஸ் ஜேம்ஸ் ஏகப்பட்ட பால்ஸ் கிவ் அவே. and I'm looking. அப்புறம் என்சோ மரஸ்கர் நான் கேட்கிறேன், டேய் யாரு வந்து கிரியேட் பண்ண போற சான்ஸ்? பிகாஸ் என்ஜோ இஸ் நாட் டூயிங் நத்திங். பாமரும் ஆறல, நீ எஸ்டவாயும் கொண்டு வரல. என்ன மூலையில நீ யோசிச்ச ஓகே இந்த டீம் வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணி இது பண்றேன்னு? நான் கர்னாச்சாவையும் தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அதுதான் கர்னாச்சோ, அதுதான் இவன். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஆஃப் ஹிம். அவன் விளையாட போனா கொஞ்சம் டேக் ஆன் பண்ணுவான், கடிசைன் பண்ணி ஷூட் பண்ணுவான். அதுதான் தட் இஸ் கர்னாச்சோ. இப்போ வந்து வெயிட் டு see வந்து சாட்டர்டே வந்து விளையாடுவானா அப்படின்னு. அண்ட் பாமரும் சாட்டர்டே வருவானா எனக்கு தெரியல. சோ தயாராயிக்கோங்க செல்சி ஃபேன்ஸ். இன்னும் 5 கேம் இருக்கு டிசம்பர்ல. 3 கேம் தான் ஆயிருக்கு, 10 நாள் தான் ஆயிருக்குது. இன்னும் 5 கேம் இருக்கு. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதனால ஸ்ட்ராப் பண்ணி யுவர் சீட் பெல்ட்ஸ் அண்ட் வந்து ரைடுக்கு வந்து கெட் ரெடி ஃபார் இட். அவ்வளவுதான், அதுதான் என்னால சொல்ல முடியும். எதுவும் எதிர்பார்க்காதீங்க. தட் இந்த மாதிரி ஜெயிப்போம் நல்லா இது பண்ணுவோம்னு எதிர்பார்க்காதீங்க. மேபி இந்த 5 கேம் இருக்கு. I'll probably see us win 1 game, probably Cardiff City away. அதுவும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பிகாஸ் இவனுங்க வந்து ஜெயிக்கக்கூடிய கேம்ஸ்லாம் வந்து எப்படி கோட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. எவர்டன் ஹோம் எக்ஸ்பெக்ட் us to draw. Cardiff City game maybe win. Aston Villa game homeல loss, Bournemouth game homeல maybe draw. That's about it. Don't expect more than 1 win இந்த வர 5 கேம்ல. அதுதான் நான் சொல்லுவேன். அப்பதான் நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்க டிசப்பாயிண்ட் ஆனீங்கன்னா அதற்கு நான் பொறுப்பாக முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் அதுதான் நடக்கட்டும். அவ்வளவுதான். ஆசைப்பட்டோம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவுதான். நீங்க என்ன யோசிச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கேமை பத்தி என்ன யோசிச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த டிசம்பர்ல தான் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கறதும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் இந்த கெட்டப்ப கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ இல்ல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.